கர்த்தருக்கு கோடாகோடி சோதனைகளை இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நன்மையினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். அதிலும் கூடுதலாக அன்பினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறோம். அன்பு வைத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை ஆசீர்வதிப்பார். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ரட்சிக்கப்பட்ட உன் மீது அன்பு வைப்பார். அபிஷேகம் பெற்ற உன் மீது அன்பு வைப்பார். ஞானஸ்நானம் பெற்ற உன் மீது அன்பு வைப்பார். சபை கூடி வந்த உன் மீது அன்பு வைப்பார். தேவனுடைய விசுவாச குடும்பமாகிய உன்னை அன்பு வைப்பார். உன் பிள்ளைகள் மீது அன்பு வைப்பார். குடும்பத்தின் மீது அன்பு வைப்பார். இந்த ஆண்டவர் அன்பு வைக்கிற கர்த்தர். ஒரு அன்புள்ள தெய்வம். ஒரு அன்பாய் இருந்தார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் பாவிகளாய் இருக்கிறது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 3வது அதிகாரம் 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே நமக்கு பாராட்டுகிற அன்பு எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. நாம் பாருதான் நம்ம மேல அவருக்கு அன்பு இருக்கு. அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்க. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியல. எவ்வளவு அன்பு வச்சிருக்கா தெரியுமா? நினைச்சு பார்த்தால் அழுக வந்துட்டே இருக்கும். சில நன்மைகளை நான் சில நிமிஷங்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து கடந்தேன். அவர் செய்த நன்மைகளை நினைச்சு நான் அழுதேன். வருஷம் எப்படி நடத்தினார் தெரியுமா? 32 வருஷமா போகாதே நானும் அருளனும் போய் கஷ்டப்பட்ட காடேஜி ஊழியத்தை இந்த சபையை திருப்பி கட்டி பிரதிஷ்டை பண்ணும்படியான பாக்கியத்தை கட்ட தந்தார். நினைச்சு பார்த்தேன். சபை அழிந்தது. சபையுடைய மக்கள் சுவாசிகள் சிதறி போனார்கள். சபை கூட்டப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. என்றெல்லாம் எனக்கு நோட்டீஸ் வந்தது. என் பெயரில் இருந்தபடியினாலே, ஸ்தாபனத்துக்கு எழுதி கொடுத்தும் பெயர் மாறாதபடியினாலே, என் போன் நம்பர் இருந்ததனால் எனக்கு எல்லாம் வந்து கொண்டது. அழுதை. எத்தனை வருஷம் நடத்தின கஷ்டப்பட்ட ஒரு ஊழியம். அப்படி என்கிட்ட அன்பு வச்சு நாங்கள் சுசிந்தன் கிட்ட போகும்போது காலேஜுக்கு போக சொல்லி அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னாரு. மறக்கக்கூடாது. அவரோட மனைவியை மறக்கக்கூடாது. தென்குமுதல் பகுதியில் உள்ள, அங்க உள்ள, காட்டுவிளை பகுதியில் உள்ள, குளத்துடைய பகுதியில் உள்ள அத்தனை பேரை அநேகம் பேரை அழைத்துக் கொண்டு வருவார். எவ்வளவு அன்புள்ள தெரியுமா? அதை உங்களுக்கு போட்டு அனுப்பியிருந்தேன். பழைய கல்வெட்டெல்லாம் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். நான் அன்பை பற்றி பேசுகிறேன். ஒரு வார்த்தை தேவன் உன்னோடு சொல்வாரேயானால், உன் பிள்ளைகளுக்காக சொல்வாரேயானால், உன் குடும்பத்துக்காக சொல்வாரேயானால், அதை நிறைவேற்றுவதில் அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் சோதரம் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. கொடுத்த ஒரு சகோதரி சொன்னார்கள், நல்ல ஒரு அருமையான மகள் சுபித்தாங்க. சொன்ன சாட்சியை கேட்டு என்னுடைய உள்ளம் பூரித்து, எத்தனை லட்சம் ரூபாய் கடன் உள்ள ஒரு லிஸ்ட் வைத்து நாங்கள் இந்த சபையில தான் செபித்தோம். கர்த்தர் பிள்ளைகள் சில பூமியை விற்று கடத்தை அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் ஆலோசனை சொன்னார். அப்படி செய்கிறார்கள். கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு நிறைவான சாட்சியை சொல்ல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னார். கர்த்தர் அந்த குடும்பத்தின் மீது வைத்த அன்பு. யோவான் 11வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் சகோதரனாகிய லாசருவிடத்திலும் அன்பார். இயேசு குடும்பத்திலே அன்பாய் இருக்கிற தேவன், தனிப்பட்ட மனுஷனிலே அன்பாய் இருக்கிற தேவன், விசுவாசத்திலே அன்பாய் இருக்கிற தேவன். எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமா?
ஒன்றியவன் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பார். எப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவருக்கு வயலுமையில் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அவரில் நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கணும். எசாயா 26:3 சொல்றது உண்மை. உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவருக்கு பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று வேதம் சொல்கிறார். உறுதி. நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு ரூத்தை பாருங்க. ரூத்தை 2வது அதிகாரம் 14-17 வாசித்து பாருங்க. அதற்கு ரூத்து, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீ போகும் இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரு மோவாபிய ஸ்திரீ 10 தலைமுறைக்கு பெத்லகேம் வரக்கூடாது, வர முடியாது, வரக்கூடாது. அவ சொல்றா தன் மாமியாரை பார்த்து, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இவ்வளவு நாள் எனக்கு மோவாபிய தெய்வம், இனி இஸ்ரவேலின் தேவன் எனக்கு தெய்வம். எப்படி மாறி பாருங்க. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். திரும்பி போகக்கூடாது, ரிட்டர்ன் அடிக்க போகக்கூடாது என்று சொல்லக்கூடாது. நீங்க பேசவே கூடாது. செத்த உங்களோட சாமை அடக்கம் பண்ணினா உங்களை அடக்கம் பண்ண இடத்துல என்ன அடக்கம் பண்ணணும்? மரணமே அல்லாமல் உண்மை விட்டு என்னை பிரிக்க யாராலும் முடியாது. நகோமி காஸ்பல் என்ற அர்த்தமா? சுவிசேஷம் என்ற அர்த்தம். சுவிசேஷத்தில் சத்தியத்தில் சபையில் நிலைத்திருந்தார் ரூத். உறுதி. உறுதி. நான் கர்த்தருக்குள்ளே போதும் நிலைச்சிருக்க ஒரு விரும்புகிறேன். 2 பரம்பரை கான்வென்ஷன் நடத்தால் ஒரு இடத்துல சரியா நிலை நிற்க முடியாது. இரு வழியில் நடக்கிறவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனா இருக்கிறான். ஈஸ்டருக்கு அங்க, கிறிஸ்துமஸ்க்கு இங்க, 1ஆம் தேதிக்கு அங்க, முதல் வாரம் அங்க. உறுதி இல்லை. இது ஆராதனை அல்ல, இது சபை அல்ல, இது விசுவாசிக்க அளவில்லை. நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நாம் நிலைத்திருக்கும்படியான வார்த்தைகளை கத்தர் முடித்தார். ஒன்றியவன் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவருடைய வசனத்தை கைக்கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்க போதும். வசனத்தை கைக்கொள்ளக்கூடியவர்கள் யாரெல்லாம் அவருடைய வசனத்தை கைக்கொள்வார்களோ அவர்களுக்கு தேவனுடைய பூரணமான அன்பு வெளிப்படுமா. வசனத்துக்கு நடுங்குகிறவரை நோக்கி பார்ப்பேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியம். தேவன் அன்பா இருக்கிறார். தேவன் நம்மளுக்கு என்னது அன்பு இல்லையோ? ஒன்றியவான் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பார். தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான். இடறல் இல்லை. அவன் இடறி போக மாட்டான். இடறல் இல்லை, இடறுவது இல்லை. சகோதர அன்பு மிகவும் மேன்மை பாராட்டக்கூடியது. சகோதர அன்பு. அதே ஒன்றியவான் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, உலகத்தில் உள்ளவைகளில் நீங்கள் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. ஒன்றியவான் 3வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது, சுவிசேஷமாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். ஒருவரில் ஒருவர். ஒரு நாள் ஒரு ஆமையும் தேளும் டியர் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஆமை ஸ்லோ ரைஸ்ல போறது இல்லையா? ஆமை. தேள் கொடுக்கு விஷம் உள்ளது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு குட்டையிலே வளர்ந்தார்கள். ஒரே குட்டையில் வளர்ந்த 2 மட்டைகள்.
ஒரு நாள் ஆமையிடத்திலே அந்த கொடுக்கு அந்த உள்ள விஷம் உள்ள அந்த தேள் சொல்லியிருக்கிறது, என்னை அன்னை அக்கறைக்கு கொண்டு போவியா என்று சொல்லி கொண்டு போறேன். உனக்கு குணம் எனக்கு நல்லா தெரியும், நீ இந்த விளையாடக்கூடாது, நம்ம ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம், ஓகே, உன் குணம் எனக்கு நல்லா தெரியும், ஆனா விளையாடக்கூடாது என்று ஆமை சொல்லி ஓகே போயிட்டே இருந்தது. நடு குளத்துக்கிட்ட போகும்போது கொடுக்கால இந்த தேளால பொறுக்க முடியல, எப்படியோ ஒரு கொட்டு கொட்டிடும். கழுத்தை நீட்டிட்டு ஆமை போகும்போது சோதரம் கழுத்துல ஒரு கொட்டு கொட்ட போச்சு. சுதாரித்து கொண்ட ஆமை அப்படியே ஆழத்துக்குள்ள முங்கிட்டான். தேள் செத்து மிதந்தது. பிசாசு நம்ம எந்த செகண்ட்ல நம்ம வஞ்சிக்கலாம் என்று பார்ப்பான். நாம் தேவனிடத்தில் அன்பா இருந்தால் கர்த்தர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அந்த நேரத்தில் தேவன் யாரையாவது அனுப்புவார். அந்த டைம்ல ஒரு தூதன் வரும். அந்த டைம்ல இந்த காப்பாற்ற யாராவது வருவாங்க. ஆபத்து நேரத்தில் கூப்பிட்டு பார், வியாதி நேரத்தில் கூப்பிட்டு பாருங்க, கஷ்டமான நேரத்தில் கூப்பிட்டு பாருங்க. தேவன் அன்பு, தேவன் அன்பு பாருங்க. ஒரு மனுஷன் கடந்த நாட்களில் அம்பலத்தில் கன்வென்ஷன்ல கத்தர் ஒரு மனுஷனை திட்ட தரிசனமாய் கூப்பிட்டு ஒரு நாள் உடனே பேசினார். சில காரியங்களை குறித்து அவர் பேசினார். திட்டவட்டமா பேசின போது சொல்ற ஓடி வருகிறார். வந்து மைக்க பிடிச்சு அழுகையை பார்த்தா அவன் சொன்ன வார்த்தை, என்கிட்ட ஒரு அன்பா இருந்தான். அன்பு பாருங்க, அன்பு. 15 பேர் தேசம் ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்க கத்தர் உதவி. எவ்வளவு பெரிய அன்பு, தேவனிடத்தில் அன்பு, ஒருவரை ஒருவர் அன்பு. அதை ஒற்றியவன் 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது. கற்பனைகளை கைக்கொள்ளணும், அவர் சொன்ன வார்த்தைகளை கைக்கொள்ளணும். ஆராதனைக்கு வருவது பெரிதல்ல, ஆராதிப்பது பெரிதல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துவது பெரிதல்ல. கற்பனைகளை கைக்கொள்ளணும். கற்பனைகளை கைக்கொள்ளும் போது மாத்திரம்தான் தேவன் நம்மிடத்தில் பிரியமாய் இருப்பார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அநேக ஏசாயா சொல்ற 54வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பார். ஏசாயா 54:3, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிருப்பார்கள். நீ வலதுபுறத்திலும், இந்த 2026வது வருஷம், இந்த வருஷம் என் அருமை பிள்ளைகளே, நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு நீங்கள் பெருகுவீர்கள். கரங்களை தட்டி கட்டமையப்படுது விசுவாசத்தோடு. நீங்கள் அநேக காரியத்தை பெருகணும், அநேக காரியங்களை நீங்கள் பெருக வேண்டும். அதே உபாகமம் 7வது அதிகாரம் 13 சொல்கிறது, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன்னை பெருக பண்ணுவார். இந்த வருஷம் நீ பெருகுவாய், உன் வியாபாரத்தில் நீ பெருகுவாய், உன் தொழிலில் நீ பெருகுவாய், கல்வி காரியங்களில் உன் ஆட்டு மந்தையில் நீ பெருகுவாய், உன் படிப்புல நீ பெருகுவாய், நீ வேலையில பெருகுவாய். நீ எந்த காரியத்தை நினைத்து பார்த்தாயோ தேவ சமூகத்தில் இதுவரை பெருகாதபடி, இதுவரை முன்னேறாதபடி, இதுவரை வளராதபடி இருக்கிற காரியத்தை கத்த சொல்றார், நான் உங்களை பெருக செய்ய போறேன், நான் உங்களை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்ல சொல்லுங்க, உங்களை பெருக பண்ணுவார். எந்த காரியத்தில் பெருக பண்ணுவார்? முதலாவதாக கேபிட்டல் 1 கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிப்போம். என்றால் அவர் கொலோசி சபைக்கு எழுதுகிறான். கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே வேறு கொண்டவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு விசுவாசத்தில் பெருகணும்.
சோதரத்தோட அதில் பிறகு விசுவாசத்தில் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதியாக 138 சங்கீதம் வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு யாவையும் விசுவாசம் வரட்டும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணினார். நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. பெருகப்படுவார். நீங்க பெருகு, விசுவாசத்தில் பெருகணும். விசுவாசம் உங்களுக்கு வரணும். எப்படி கால் நடக்க முடியல, எப்படி விசுவாசம் வரும்? அசைய முடியல, எப்படி விசுவாசம் வரும்? விசுவாசிங்க, விசுவாசிங்க. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எனக்கு என் ஆண்டவர் இந்த வருஷம் எனக்கு தருவார். 2026 வருஷம் 25 இல்ல, நீ 25 நீ மறந்துடும். 26 முன்னோக்கி போ. ஆண்டவர் எனக்கு அன்பு வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட், இரண்டாவது என்ன பெருக செய்வார்? உங்களை அன்பு வச்சு உங்களை பெருக செய்ய போறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசத்தில் பெருகணும். கஷ்டங்கள் வரலாம், ஆண்டவர் பாருங்க. 121 சங்கீதம் 1-2 வாசிக்கும் போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை. விசுவாசித்தார். அதாவது அப்படியே செய்யறார். விசுவாசம் பாருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்க. நீ விசுவாசித்து பாருங்க. விசுவாசத்தினால எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசம் பாருங்க, உங்களுக்கு விரோதமா ஒரு கோட்டையை நிக்காது. அது அண்ணனுக்கு கோட்டையா இருந்தாலும் சரிதான், தம்பிக்கு கோட்டையா இருந்தாலும் சரிதான், அது எந்த எரிகோ கோட்டையா இருந்தாலும் சரிதான், கோட்டை உடைஞ்சு போகும். நீ சோதனை பண்ணினாலே போதும். அதனால நாளைக்கு ஒரு சவர்மனுக்கு போய் சோதனை சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு விரோதமான கோட்டை உடைஞ்சு போகும். விசுவாசம். நீங்க விசுவாசத்தில் பெருகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசத்தில் பெருகுவீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருக்குள் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் வரணும். எனக்கு ஒருவர் இருக்கிறார். எனக்கு ஒருவர் இருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நமக்கு ஒருவர் இருக்கார். எனக்கு ஒருவர். இந்த உலகம் விட்டு போகலாம், உறவுகள் நம்ம விட்டு போகலாம், சொந்த பந்தங்கள் நம்ம விட்டு போகலாம். ஆனா ஒருபோதும் உன்னை மறவாத தெய்வம் நாம் விசுவாசிக்கிற இயேசு மாத்திரமே. தேவையே மாற்றம் தெரியுமா? நான் வாசித்த பகுதியிலே நீங்கள் அவரிடத்தில் சேர்ந்தார், அவர் உங்களிடத்தில் சேர்வார். நீங்கள் அவரை விட்டு விட்டார், அவர் உங்களை என்னத்தை கைவிடுவார். தாமல் பற்றி கொள்ளணும், தாமல் பிடிக்கணும், செபிக்கணும். வேலைக்கு போகும்போது செபிங்க, விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க. நல்ல வேலையை தாராண்டது, நல்ல வேலையை தாராண்டது, நல்ல வேலையை தாராண்டது, நல்ல தொழிலை தாராண்டது. என்னைக்கு கேட்கிறீங்க? விசுவாசத்தோடு கேட்டு பாருங்க. நான் கேட்கும்போது என் தெய்வம் எனக்கு தருவார் என்ற விசுவாசம் உங்களுக்கு வரும்போது விசுவாசத்தில் நீங்கள் பெறுவீர்கள். இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லாரிடத்திலும் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருக செய்வார். அன்பிலே பெருகுங்கள்.
பெருகுது. மாமியார் பேசலையா பேசு, நீங்க பேசலையா பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. மற்றவர்களுக்கு நீ அன்பு கூறும்போது கர்த்தர் உன்னிடத்தில் அன்பாய் இருப்பார். சத்தியத்திலே அன்பு செலுத்து, தேவன் உன்னிடத்தில் அன்பாய் இருப்பார். இந்த உலகம் உன்னை வெறுக்கலாம், உலகம் உன்னை துரத்தலாம், உன்னை தள்ளலாம். கர்த்தர் ஒருபோது உன்னை தள்ளாத தெய்வம், ஒருபோது உன்னை மறவாத தெய்வம். ஒரு மேல் அன்பு வச்சிருக்க, அன்பு, அன்புல பெருகுங்க, சகோதர சிநேகத்துல பெருகுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. அந்தபடி சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும், நீங்க சொல்ல நான் அன்பு இல்லாமல இருக்கேன், அவன் சொல்றான் இன்னும் இன்னும் நான் அன்பு காட்டாமல இருக்கேன், நான் மனிதத்தில் அன்பு காட்டாமல இருக்கேன். அவ என்னை எவ்வளவு திட்டுனாங்க, நான் அன்பு காட்டாமல இருக்கேன். அவர் என்ன திட்டுனாரோ நான் அவர்கிட்ட அன்பு காட்டாமல இருக்கேன். நீங்க சொல்லலாம். ஆண்டவர் சொன்னார் இன்னும் அதிகமாய் அன்பில் பெருகுங்க. 2025 அல்ல, 2026 இன்னும். 1 பேதுரு 3:9 வாசித்து பாருங்க. தீமைக்கு தீமையும் உதாசனத்தை சரி கட்டாமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டவர் என்று அறிந்து ஆசீர்வதிப்பது கர்த்தர் தான், மனுஷன் அல்ல, நம்முடைய பிரயாசம் அல்ல, நம்முடைய உழைப்பு அல்ல, நம்முடைய வருமானம் அல்ல, நம்முடைய படிப்பு அல்ல, பட்டம் அல்ல, ஒன்றுமில்லை. 2024 சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனாகிய கர்த்தருக்கு பிரியம். தெய்வம் மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வதிக்க முடியும். தெய்வம் மட்டும்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். தெய்வம் மட்டும்தான் உங்களை உயர்த்த முடியும், உங்க குடும்பத்தை உயர்த்த முடியும். அருளுடைய மகன் ஒரு நாள் போன் பண்ணி, சித்தப்பா நான் குஜராத்தில் இருந்தேன், இந்த அன்பை பாருங்க, நான் வெஸ்ட் பெங்கால பொழுதுக்குள்ளார எங்கேயோ கூட ஒரு மலைக்குள்ள அங்கிருந்து ஒரு விஷயத்துக்காக என்கிட்ட போன் பண்ணான். சித்தப்பா பேசப்பட முடியாது சித்தப்பா, நான் வேற யார்கிட்ட சித்தப்பா பேசுறேன். அன்பை பாருங்க. சரி, யார்கிட்ட சொன்னா ஒரு சீரியஸ், அவங்க மனைவி கன்வர்ஷன், யார்கிட்ட சொல்லணும்? நான் குஜராத்தில் இருக்க மக்கா, இன்னும் அன்பு செலுத்துங்க, இன்னும் அன்பு செலுத்துங்க. எனக்கு அருமையாக உள்ள இந்த உலக அன்பு ஒரு நாள் நம்ம விட்டு போயிடும். நம்ம கர்த்தரோ நம்மளுக்கு அன்பாகவே இருக்கிற உலகம் நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, நிலையில்லாத உலகத்திலே வாழும் மனிதனே, ஒரு தங்கச்சி பேசாம போறான், உன்னை அக்காவோட இல்ல, தங்கச்சி பேசாம போறான், அக்காவோட இல்ல, தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி
தங்கச்சி பேச போறா, அக்கா விடல, தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. நான் பார்த்துட்டே இருக்கு. பிறகு 2 பேரும் குழந்தை குலைவரை பார்த்தா சிலவங்க கட்டிட்டு போகலாம். நீ அன்பர், நீ அன்பர், கர்த்தர் வாங்கிட்ட கொஸ்டின் கேட்பார். நீ அன்பர், உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பார் ஆண்டவர். நீ அன்பர், அன்புல பெருகுங்கள். இன்னும் நான் அன்பாக இருக்கேன் நீங்க சொல்லலாம். ஒரு அல்ல சொல்லு, மெதுவா சொல்லு, இன்னும் கொஞ்சம் மெதுவா சொல்லு. எல்லா கன்வென்ஷனும் பேசுற வார்த்தை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அன்பில் பெருகுங்கள். முன்னோட அதிகமாக 26 பெருகுங்கள். நீ அன்பில் பெருக பெருக தேவன் உன்னை எல்லா காரியத்திலும் பெருக செய்வார். ஐஸ்வர்யத்தில் பெருக செய்வார், ஆஸ்தியில பெருக செய்வார், கிருபையில பெருக செய்வார், அபிஷேகத்தில் பெருக செய்வார். வசனத்தில் பெருகுங்கள். 10 வசனம் வாசிங்கன்னா 20 வாசிங்க. பைபிள ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்தே இந்த வருஷத்துக்குள்ள ஒரு தடவை படிச்சு முடிக்கிறதுக்கு எல்லா விசுவாசிகளும் ட்ரை பண்ணி படிங்க. ஒரு 5 அதிகாரம் வச்சு படிங்க. 2 அதிகாரம் படிச்சாலே முடிச்சிடலாம். அன்பிலே பெருகுங்கள். 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே, பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போறாங்க. எந்த மனசாட்சியோட அன்பு செலுத்துங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சுத்தம் இருக்கோ இல்லாம போச்சோ, உனக்கு சுத்தம் இருக்கா? நம்ம என்னைக்குமே அடுத்தவங்களை குறை கண்டு பழகிட்டோம், அடுத்தவங்களை குறை சொல்லி பழகிட்டோம். ஆசா போட்டு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்ப அந்த சீரியல் செட் எல்லாம் போடும்போது மின் 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 வெட்டோம். வெட்டுட்டு ஆசா போட்டு ட்ரெஸ் பார்த்தியலா சொல்லாத, நீ போடு, வெட்டிட்டு போட்டு. புருஷன் எடுத்து கொடுத்தா அன்பா போட்டுதான் ஆகணும். புருஷனுக்கு வெட்டணும், அதனால எடுத்து கொடுத்துருக்க. அது அவங்க இஷ்டம். பொறாமை என்றது நம்ம இதயத்துக்குள்ள வரவே கூடாது. அன்பில இன்னும் அதிகமாய் பெறுவீர்கள். அல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுது. மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு துன்பப்படுத்துறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதான். பேசினாங்களா திட்டுனாங்களா இல்லாததை சொன்னாங்களா மண்ணவாரி போட்டாங்களா என்னத்தை வேணாலும் வாரி போட்டு நீ அவர்களுக்காக சொல்லி உனக்கு ஒண்ணு குறைச்சு போட்டு தூத்து உலகம் என்னை பேசட்டும். உறவுகள் மறந்தாலும் காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீ என்னை மறக்கவில்லை. காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. சவுல் தாவீதை கொலை செய்ய 12 தடவை ட்ரை பண்ணிட்டான். முக்கியமான இடங்கள் 12 இடத்துல அவன் கொலை செய்ய ட்ரை பண்ணிட்டான். ஆனா சவுலை கொலை செய்ய
கொடுத்த கைக்குள்ள. தாவீது என்ன சொன்னா தெரியுமா? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல கை போட எனக்கு அதிகாரம் இல்லை. அபிஷேகம் பெற்றவர்களை குறித்து வாயை திறக்கிறது நமக்கு அதிகாரம் இல்லை. அது கர்த்தர் பார்த்துடுவார். நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை. எது வேணாலும் கர்த்தர் பொறுப்பார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசக்கூடாது. ஆண்டவர் பொறுக்க மாட்டார். அன்பு அன்பு இருக்குல்ல, மாயமற்ற அன்பாக ஓப்பன் ஹார்ட்ல இப்பதான் கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பண்ணி கொடுப்பாரு. நடிக்க கூடாது. ஆண்டவர் ஓப்பன் ஹார்ட்ல பேசணும். எதையும் மறைச்சு வச்சுட்டு பேசவே கூடாது. ஒரு பக்கம் துக்கத்தை வச்சுட்டு பேசணும். சிரிச்சா தெரியும், உள்ளுக்குள்ள துக்கம் தெரியும். என் இருதயத்தின் நினைவுகளின் வாயின் வார்த்தைக்கு ஒத்திருந்தது இருக்கிறான். இருதயத்தின் நினைவு வாயின் வார்த்தைக்கு ஒத்திருந்தது. நீ பேசிடுவா, எப்படியாவது ஒரு வார்த்தை வரும்பொழுது வந்துடும். உன் வீக்னஸ் தெரியும். அன்பிலே நீங்கள் தெரியும், விசுவாசத்தில் பெருகுங்கள், அன்பில பெருகும். மூன்றாவது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 58வது வசனம் சொல்கிறது, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தரின் கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. கிரியையில் பெருகுங்கள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை செய்யுங்க. கிரியை செய்யணும். எங்க ராஜா அமல்களிலிருந்து வரும்போது அப்பாவை பார்த்து, அப்பாட்ட போய் அப்பாவிட்ட நல்லா விசாரிச்சு, எத்தனை நாள் விசாரிக்க போறீங்க? அப்பா இருக்கிறத விசாரிக்க முடியும், விசாரிக்கணும். அப்ப அந்த அப்பாவுக்கு உள்ளம் குளிரும் தெரியுமா? எனக்கு அருளான வந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு தகப்ப நம்ம கொஞ்ச நாள் இருப்போம். இருக்கிற நாள்ல கிரியையில காட்டணும். கிரியையில காட்டணும். நான் திடீர்னு ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு அம்மா என் கையை பிடிச்சி வச்சு உட்கார வச்சு எனக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தாங்க. நான் அழுது சாப்பிட்டேன். சந்தோஷம். கிரியையில காட்டுங்க. கிரியையில காட்டுங்க. எனக்கு அருமையான உள்ள ஓப்பன் ஹார்ட்டோட கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கும்போது நம்ம கிரி எபேசியருக்கு வந்திருக்கான். 2:10 வாசித்துப்பார். எபேசியர் 2:10 வாசிக்கும் போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தப்பட்டு இருக்கிறது. கிரியை பேச்சில்ல, செயல்ல காட்டு. பேச்சு அல்ல, செயல்ல காட்டு. செயல்ல காட்டு. வெளிப்படை ஒண்ணுமே வேண்டாம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு குடு. ஏழைகளுக்கு குடு. கொடுத்துட்டே இருக்கு. கொடுத்துட்டே இருந்து ஒரு பெரிய அட்டா வச்சு வச்சுக்க, வரக்கிறது நனைஞ்சுக்கிட்டே இருக்கும். சாரிபாத்து வினோய் வீட்டுல மாவு பொங்குது, எண்ணெய் பொங்குது. கொடுக்க 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 எங்க பொங்கிட்டு இருக்கு. தீர்க்கதரிசி வீட்டுல எண்ணெய் பொங்கிட்டு இருக்கு. காய் பாத்திரம் எல்லாம் கலந்தாச்சு. அம்மா இனி ஊத்துறதுக்கு பாத்திரம் இல்லைட்டான். கொடுத்து பாருங்க, கொடுத்து பாரு, கொடுத்து பாரு. கிரியைகளை காட்டணும். பேச்சில் அல்ல, செயல்ல காட்டு. பேசி எல்லாரும் பேசுவான், மேட பேச்சு போல வேண்டாம். செயல்ல காட்டணும். கொடுத்திருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள், கொடுத்திருக்கிற சமயம் கொஞ்ச சமயம். இனி
2026 உங்களை கர்த்தர் பெருகவே பெருக செய்வார். கரங்கள் தட்ட ஒருத்தருக்கு மனசு வந்தது. விசுவாசத்தில் பெருகுங்கள், அன்பில் பெருகுங்கள், கிரியையில பெருகுங்கள். அன்பு பேசாத முன்னாடி பேசு. ஒரு ஆத்மாவை சபை கூட்டிட்டு வா. சண்டைக்காரன் பேசு, சண்டைக்காரன் பேசு. ஒரு ஆத்மா சபைக்கு வரணும். இந்த வருஷம் ஒரு ஆத்மாவையாவது நான் ஆதாயப்படுத்த பொருத்தனை பண்ணிட்டு போங்க. உன் வீட்டுக்கு விருந்தினர் வந்தாக்க கூட்டிட்டு வா. இல்லதான் கூட்டிட்டு வருவா. நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். விருந்தினர் வந்தா இங்க வரணும். விருந்தினர் வந்தாங்க சோற அமைச்சு கொடுத்துட்டு அந்த வீட்டில் தின்னுட்டு தூங்க சொல்லாங்க. ஆராதனை கூட்டணும், கிரியையில காட்டணும். நான் விசுவாசி. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் இருக்கட்டு, சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கு. ஒருத்தரையோட செய். 52 வாரம் கர்த்தர் ஆராதனை. எல்லா உபவாச கூட்டத்திலும் விசுவாசிகள் உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ளணும், கட்டாயம். அது பாஸ்டருக்குரியது இல்ல, விசுவாசிக்குரியதான். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பி எப்போதும் விழித்திருந்து விழிப்பு ஜபமும் உபவாச ஜபமும் மஸ்ட், கட்டாயம் வேணும். ஆத்மா கெட்டு போகணும். ஆராதனை வராம வீட்டுல இருந்து படிக்காதுங்க. நாட் யூஸ். படிச்சு பிரயோஜனமே கிடையாது. ஒரு பரீட்சை நடக்கும், அது ஞாயிற்றுக்கிழமை தான். அரசாங்கம் அப்படி வச்சிருக்கு. சத்துரு அப்படி வைத்து விட்டார்கள். பிராமணர் அது போக முடியாது. எந்த வேற காரியமும் பரிசுத்த ஆராதனைக்கு இடங்களா வந்தா போகாது. கிரியையை காட்டணும். நீ விசுவாசினா விசுவாசியா இருக்கணும். நீ விசுவாச பிள்ளை, விசுவாசத்தில் பெருகணும், அன்பில் பெருகணும், கிரியையில பெருகணும். அழகாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுது சம்பூர்ணம் உள்ளவர்களாயும் நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவர். நீ கிரியை செய்தால் கிருபையை தருவார், பெருக செய்வார். நீ கிரியை செய்து பாரு, காட்டணும், கிரியில காட்டணும். கர்த்தர் கிருபையை பெருக செய்வார். எழுந்திருப்போமா? கர்த்தருக்கு ஆசைப்பார். வேதம் சொல்கிறது, உபாகமம் 7:13, உன்மேல் அன்பு வைத்து உன்னை அவர் ஆசீர்வதித்து பெருகப்படுவார். நீங்கள் விசுவாசத்தில் பெருகுங்கள், அன்பிலே பெருகுங்கள், கிரியையில் பெருகுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.